இப்போ இந்த நேரத்தில் பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. யார்? அப்துல்லா இப்னு இது அம்ருபினாஸ் சாதாரண சாவி கிடையாது. ஒரு மாவீரலியனை கூட தான் சேர்றாரு. ஆனால் பயங்கரமான வீரர், போர் தந்திரங்கள்லாம் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். சாதாரண ஒரு நிர்வாகத்திறனில் இவர் பயங்கரமான ஆள், பிரகாசமான ஆள். இவர் வர்றாரு. அதாவது மக்கா வெற்றிக்கு முன்னாடி இஸ்லாத்தை விரும்பி இவர் போய் தேர்ந்தெடுக்கிறார். ரசூலா சொல்கிறாங்க எல்லாரும் முஸ்லீம் ஆனாங்க, இவர் மூமின் ஆனார் அப்படிங்கிறார். இவர் சாதாரண ஆள் கிடையாது. பின்னாடி இவருடைய ஈமான் அவர் தவறுகள் எல்லாரும் செய்வாங்க, அந்த தவறுகளை ஒத்துக்கிற அந்த பெரிய மனசு மூமின்களுக்கு தான் வரும். அப்போ அந்த செயல்கள்லாம் இவர் செய்கிறாரு. அம்ருபினாஸ் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் இந்த காலகட்டத்தில், மக்கா வெற்றிக்கு முன்னாடியே. இந்த மாதிரி 3 பெரிய ஆட்கள், உஸ்மான் இப்னு தல்ஹா அவர், இன்னொரு உஸ்மான், இவரும் பெரிய வீரர். இவரெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்பட்டவங்க ரசூலாவுக்கு எதிராக. அவங்க எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. வாலண்டியராக ரசூலாவை தேடி போய் மதீனாவில் போய் பையத் செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ தான் அவர் காலித் பின் வலீதெல்லாம் சொல்கிறார், நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எனக்கு பரிகாரம் பண்ணுற வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போய் சொல்கிறாரு. மறுபடியும் நீ அதே என்ன எப்படி எதிர்த்தியோ அது மாதிரி நீ இவங்களை எதிர்த்து நீ சண்டை போடணும் அப்படிங்கிறாங்க. அது அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் அந்த அளவுக்கு செஞ்சதுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்றாரு. அவர் ரசூலாவை அடித்தார், அதெல்லாம் நடந்தது. அதே பாருங்கள், அந்த துவாவும் அல்லாஹ் அதாவது இந்த நேர்வழி காட்டாத அப்படிங்கிறாங்க. யாரை? காலித் பின் வலீதை பார்த்து தானே சொல்கிறாங்க. அவர்னால தான் இந்த பாதிப்பை ஏற்படுத்து ஓது போரில். ஆனால் அல்லாஹ் எல்லாம் சொல்கிறான், நான் நாடினா உங்களுக்கு நேர்வழி காட்டுவேங்கிறாங்க. அப்போ அந்த கும்பலே நேர்வழிக்கு வந்துடுது. அந்த ரசூலா பத்துவா செஞ்ச அந்த ஆட்கள் இவங்களை பார்த்து ரசூலா சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க, மக்கா தனது ஈர கொலைகளே நம்மகிட்ட கொடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. மீதி இருக்கிறது பெரிய தலைவர்கள்லாம் இவர் மட்டும்தான், அபு சுஃபியான் மட்டும்தான். மீதி எல்லா ஆட்களும் வந்துடுறாங்க. அபு சுஃபியானும் ரொம்ப தளர்ந்து போயிடுறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, பெரிய பெரிய கைங்கெல்லாம் போய் அங்கே பக்கம் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ இதுக்கப்புறம் தான் ரசூலாவுக்கு ரிலீஃப் கிடைக்குது. ஹுதைபியா சாதாரண மேட்டர் கிடையாது. இதுக்கப்புறம் ரசூல்லாவுடைய வேற வேலைகள் ஸ்டார்ட் ஆகுது. என்ன வேலை? அப்பயும் நிம்மதி கிடையாது. அதாவது உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், அது மட்டும் வாழ்க்கையிலே கிடையாது ரசூல்லாவுக்கு.